நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்து தான் ஃப்ளைங்கே எங்கே பண்ணணும் ஏதுன்னு கற்றுக்கிட்டது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சின்ன வயசுலேருந்து ஃப்ளைங் பண்ணுன்றது தான் ஒரு கம்ப்ளீட் பேஷன். டேட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டார். எனக்கு வெளி உலகமே தெரியாது, அதனால எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, வெளி உலகம் தெரியாதவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக நியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். ஆமாம், அதோட பெரிய விஷயம் தான். பிகாஸ் மதிக்கட்டான்னு சொல்லி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. உங்களுக்கு கூட அதில் சினிமான்றது ஒரு காந்தகம் தானே. ஸோ அது இட் கீப்ஸ் அட்ராக்டிங். ஸோ அது பண்ணலான்ட்டு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு. இந்த தடவை அது அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு அப்போ தெரியலையா லிங்கா ரிலீஸ் ஆக போகுது, அந்த டைமில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்? அந்த டைமில் தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லிங்கா வராது, இட் மைட் டேக் டைம், அதனால நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தானே, அப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியும், நம்ம ஃபஸ்ட் டைம் சினிமாக்குள்ளே வரோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஜவான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஷாருக் தான். இங்கெல்லாம் யாரும் கிடையாது. இல்லைங்க, அஃப்கோர்ஸ் நான் ஸ்க்ரீனில் நிறைய வரல, சும்மா ஒரு சின்ன போர்ஷன்ஸில் தான் இருக்கும். நாங்கள் நிறைய டேஸ் ஒர்க் பண்ணோம் ஜவானில். நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து வரீங்கன்னா யுவர் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டே சினிமா தான். தேட்டருக்கு போகிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் ஆனால் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் ஆனால். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபிலிம் வாட்சிங் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்தேன், அதில் நீங்கள் விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. ஹாய் ஜனனி, வெல்கம் டு மை ஷோ பாரிஸ் டு பாரிஸ். ஹாய். இப்போ ஆக்சுவலி நான் தானே ஹோஸ்ட் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ண போகிறீங்களா? நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. இது ஏன் ப்ரோக்ராம், நீ ஹோஸ்ட் பண்ணு, நீ ஹீரோயினை கூப்பிட்டுட்டாங்களே. ஹலோ இல்லை, பாஸ் கேளுங்க, யார் சொன்னது? ஹலோ, எல்லாம் ரோல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆங்கரிங் பண்ணுறீங்க, வாங்க ஹோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண்ணால் எப்படி? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ஜெயா டிவி நியூஸோட நிறுத்திக்கணும். ஃபோட்டோகிராஃபர் வந்தீங்கன்னா நான் தான் கேள்வி கேட்கணும். ஓகே ஓகே, சரி, ஓகே, நீங்களும் கேளுங்க நானும் கேட்குறேன். சரி, ஓகே, நம்ம 2 பேரும் ஹோஸ்ட் ஆகிடலாம். ஓகே, வெல்கம் டு பாரிஸ் டு பாரிஸ் டு பாரிஸ். தான் இப்போ நீங்கள் பாரிஸ் டு பாரிஸ், எப்படி இந்த பாரிஸ்லேருந்து உங்களால் அந்த பாரிஸ் வரைக்கும் ஃப்ளை பண்ண முடிஞ்சது? ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெரிய கதை, அதை நான் சின்னதாக உங்களுக்கு ஷார்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்லி நார்த் மெட்ராஸ் பையன், ப்ராட்வேலேருந்து வளர்ந்து பாரிஸ்லேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போனது. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு சரி நம்ம பைலட் ஆகணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தோடனே நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்து தான் ஃப்ளைங்கே எங்கே பண்ணணும் ஏதுன்னு கற்றுக்கிட்டது. ஸோ எங்கள் அப்பா எடுத்து பார்த்தாரு, ஒரு ஃப்ளைங் ஸ்கூல் இருக்குது, ஏர்போர்ட்லேயே இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்து விட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் முடிச்சிட்டேன், 12th ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் பண்ணுறேன், இன்றைக்கி ஃபைனல் டே எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வைங்களேன், அடுத்த நாள் காலையில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன் நான். ஓ, ஃப்ளைங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ராவல் எப்படி அப்படின்னிங்கன்னா, வீட்டிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பீச் ஸ்டேஷனில் போய் ஸ்டாப் பண்ணி ட்ரெயின் எடுத்து அங்கேருந்து ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து கார்கோ டெர்மினல் போய் ஃப்ளைங் போவேன். ஓகே. ஸோ ஃப்ரம் பாரிஸ் ஐ வென்ட் டு ஏர்போர்ட், தட் டுக் மீ டு பாரிஸ். ஓகே, அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்களா பைலட் அப்படின்னு சொல்லி? ஆமாம், சின்ன வயசுலேருந்து ஃப்ளைங் பண்ணுன்றது தான் ஒரு கம்ப்ளீட் பேஷன். டேட் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டார். ஸோ இட் இஸ் மை டேட்ஸ் ஒரு இது. நைஸ். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஐ யூஸ் டு ட்ராவல் அலாட், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் டேடி ஃபாரினில் இருந்தார். ஸோ நான் ஃபாரினுக்கு அப்பப்போ போயிட்டு வரும்போது எங்கள் டேடி சொல்லுவார், நீ ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படின்னாரு. ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு நான் சின்ன வயசில் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணார், ஏர்போர்ட்டில் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் நினைக்கிறேன், அங்கே கூட்டு போய் ஒரு ஏர்க்ராஃப்ட் காமிச்சார். ஏர்க்ராஃப்ட் கீழே ஒருத்தர் ஏதோ ஒன்று கழட்டிகிட்டே இருந்தார். அங்கே யார் தெரியுதா அப்படின்னாரு. தெரில டேட் அப்படின்னா, அவர் தான் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், பாரு வெயிலில் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னாரு. ஓ பாவம், ரொம்ப கஷ்டமான வேலை தான் அப்படின்னோடனே ரைட்டில் தூக்கி காமிச்சார். என்ன ரைட்டில் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பைலட்டு ஒரு ஏர் ஹோஸ்டஸோட அழகான பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்தார். இவர் தான் பைலட் அப்படின்னாரு. நான் பைலட்டாக ஏறேன் டாடி அப்படின்ட்டு. அப்போ இருந்தே அழகான பொண்ணுங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பைலட் ஆயிட்டீங்களா? இல்லை, ஃப்ளை பண்ணுட்டு தான் நான் பைலட் ஆனேன். அழகான பொண்ணுங்க கூட தன்னாலே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் அபவுட் மீ. ஸோ ஜனனி, வாணியம்பாடியிலேருந்து ஜெயா டிவிக்கு எப்படி வந்தீங்க? அது ஆக்சுவலி இதுவும் ஒரு பெரிய ஸ்டோரி தான். சொல்லு. பட் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வாணியம்பாடி விட்டு பெருசாக வெளியில் எங்கேயும் போனதில்லை, எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்.
பிகாஸ் அங்கேயே இருந்தால் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க காலேஜ் முடித்த உடனே. அதனால நம்ம எப்படியாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து ஐஏஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓ நான் போயிட்டு ஐஏஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே அனுப்பி வச்சாரு. ஓகே. ஒரு 2-3 மாதம் படித்தேன், முடியல சுத்தமாக. ரொம்ப கஷ்டமாக நீங்கள் இருந்தது. ஐஏஎஸ் படிச்சேன்று கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி ஐஏஎஸ் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. என்னாலயும் முடியல. என்ன சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனால் நம்மளால படிக்க முடியல. படிக்கிறதையும் தாண்டி இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபீஸே ஒரு 7,000 அண்ணா நகரில். ஸோ அதையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. சரி நமக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு யோசிச்சு பார்த்தா எதுவுமே வரல. அப்புறம் சரி ஓகே இங்கே நிறைய சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிச்சுட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நியூஸ் ரீடர் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி. இல்லை சூப்பர். அது நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதில் நம்மளுக்கு என்ன வரும் எதுவுமே வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க தெரியுமா? அந்த ஹானஸ்டிக்கே உங்களுக்கு இந்த வேலை உண்மையிலேயே கொடுத்துருப்பாங்க. ஐயோ அதுதான் உண்மை. எனக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிக்கும் போதே எனக்கு எதுவுமே தெரியல. பிகாஸ் நான் வந்து அந்த 20 வரைக்கும் நான் வீட்லேயே இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதில்ல. சும்மா படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் படிக்கிறதெல்லாம் நல்லா படித்தேன். பட் எனக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. அதனால எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, வெளி உலகம் தெரியாதவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக நியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். ஆமாம், அதோட பெரிய விஷயம்தான். கரெக்ட் கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர் உள்ள போயிடுவோமா? ஓகே. எப்படி வந்து நீங்கள் மதிக்கெட்டான் சோலை அப்படின்ற ஒரு டாபிக் சூஸ் பண்ணி, பிகாஸ் மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. பட் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம், மதிக்கெட்டான் சோலை அப்படி. இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சூஸ் பண்ணீங்க? ஸோ ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு இந்த படம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் தான் ஹீரோ இருந்துச்சு. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் ஒரு சோலோ கேரக்டர் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. எவ்வளோ கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சரி, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும், இந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு கேரக்டராக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய இருக்குது. கொல்லி ஹில்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் இந்த மதிக்கெட்டான் சோலை அப்படின்றது எனக்கு இந்த கதை எழுதுகிற வரையும் எனக்கு தெரியாது. இந்த கதை எழுதும்போது நம்ம கோஅவுட் டைரக்டர் என்ன சொன்னார்னா, மதிக்கெட்டான் சோலைன்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அதை பற்றி நீ ரிசர்ச் பண்ணிட்டார். ஸோ யூடியூப்பில் போய் பார்த்தா அதுக்கப்புறம் மதிக்கெட்டான் சோலையை பற்றி உங்களுக்கு அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. மதன் கௌரி கூட அதை பற்றி ஒரு பெரிய ஒரு இது போட்டிருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக பார்த்தோடனே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். இதுவரையும் யாருமே அதை எக்ஸ்ப்ளோரே பண்ணலையே, சினிமாவில் அதை பற்றி வரல, எதுவுமே வரலையேன்னு சொல்லிட்டு நான் கதை ஃபுல்லாக எழுத ஆரம்பித்தேன். மதிக்கெட்டான் சோலையை பற்றியே எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னலாம் ஆன்லைனில் இருக்கோ அதெல்லாம் தேடி, ப்ளஸ் கொடைக்கானலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட லெஜெண்ட்ஸ் என்ன கேள்விப்பட்டிருக்காங்களோ அதை பேஸாக வச்சு தான் மதிக்கெட்டான் சோலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கணும்னு மக்களுக்கு தெரியணும். தமிழ்நாட்டு மக்களுக்கே மதிக்கெட்டான் சோலை இருக்குன்னு யாருக்குமே தெரியல. நீங்கள் சென்னையில் போய் எவ்வளோ பேர் கேட்டு பாருங்கள், மதிக்கெட்டான் சோலைன்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கான்டான்னு ஃபஸ்ட் டைம் கேட்பாங்க. இது வெளியே கொண்டு வரணுன்றது என்னோட ஆசையாக இருந்துச்சு. நான் அதை ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். ஒரு நல்ல விஷயம். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த புதுசாக ட்ரை பண்ணதுக்கே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். தென் நீங்கள் முன்னாடி ரான்னு ஒரு மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய கேப்? ஸோ ரா வந்து 2014. ஸோ நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தலைவரோட லிங்கா வந்து உடனே வந்துருச்சு. ஸோ ரா ரிலீஸ் பண்ண ஒரு 4-5 டேஸ்லேயே டிசம்பர் 12 தலைவரோட படம் வந்தனால நம்மளோட எக்ஸ்போஜர் என்ன தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸும் நம்மளோட படத்தை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாலும் அந்த ஒரு கமர்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்மளால் அட்டைன் பண்ண முடியல. ஸோ அது படத்துக்கு ஒரு பெரிய பலவீனமானனால அதுக்கப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு டிஸார்ட்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கேப் ஆயிடுச்சு. இதை நான் எனக்கு வந்து என்னோடய ஃப்ளையிங் கெரியர்லேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நான் போய் உங்களுக்கு கூட அதில் சினிமான்றது ஒரு காந்தகம் தானே. ஸோ அது இட் கீப்ஸ் அட்ராக்டிங். ஸோ அது பண்ணலான்ட்டு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு. இந்த தடவை அது அமைஞ்சிருச்சு. ஓகே. அதனால் வி ஆர் பேக் வித் ஃபோட்டோகிராஃபர். இப்போ உள்ள சிச்சுவேஷன் ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடியில் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏன் நம்ம தமிழில் படம் வர மாட்டேங்குது அப்படின்றது அவங்க எல்லாரோட கொஷின்ஸாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆன்சராக ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். உங்களுக்கு அப்போ வந்து தெரியலையா லிங்கா ரிலீஸ் ஆக போகுது, அந்த டைமில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்? அந்த டைமில் தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லிங்கா வந்து வராது, இட் மைட் டேக் டைம். அதனால் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தானே, அப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியும், நம்ம ஃபஸ்ட் டைம் சினிமாக்குள்ளே வரோம், நம்மளுக்கு ஐடியாவே இல்லை, சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஓகே அப்படின்றோம். ஓகே, ஃபைன். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நாள் நடிச்சிருக்கீங்க. இந்த படம் 26 நாள் ஷூட் பண்ணோம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் தான் நடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதோட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். டேரக்டர் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணார்? ஷூட்டுக்கு என்னை கூப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு?
நானே எப்பங்க ஷூட்டு அப்படின்னு கேட்டு ஏதோ வந்து சரி போனா போட்ட வந்து போமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்க. இல்லை, இந்த படத்தில் வந்து என்னை தவிர யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன். மற்றவங்க அதான் சொல்லி தெரிஞ்சது தான் எனக்கு. அவங்கள போடணும்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால தான் ஹீரோயினை போட்டேன். இல்லை நான் அதுவும் போட்டிருக்க மாட்டேன். அப்படிங்களா? யூஸ்வலாக நான் ஹீரோயினை ஒரு படத்தில் போட்டேன்னா ஃபஸ்ட் டேவே கொலை பண்ணிடுவேன் ஸ்டோரியில். உங்களை தான் கடைசி வரையும் விட்டு அப்படியே வச்சிருந்தேன். உயிரோட விட்டுட்டீங்க. விட்டு வச்சிருந்தேன் நான் அந்த கதையை. தெரியாம பண்ணிட்டீங்கன்னு தெரியாம நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஓகே ஃபைன். ஆக்சுவலி நீங்களே சொல்லிட்டீங்க நான் இதில் ஒரு 3-4 நாள் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. கரெக்ட். பட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் டீம். ரொம்ப நல்லா இருந்தது. தென் நம்ம ஊட்டிக்கெல்லாம் போய் ஷூட் பண்ணோம். ஊட்டியில் மதிக்கட்டான்னு சொல்லல, கொடைக்கானல் தான் மதிக்கட்டான்னு சொல்லியிருக்கு. அப்படியே நம்ம போனது வந்து கொடைக்கானலா? ஆமாம், இப்போ தெரியுதா நான் ஏன் ஹீரோயினை நான் வந்து ஹீரோயினை வந்து நான் போடுறது இல்லைன்ட்டு. ஓகே. இல்லை ஆக்சுவலி ஒரு ஜென்ரல் நாலேஜான ஒரு விஷயம் அது கொஞ்சம் தெரியல. அஃப்கோர்ஸ் நம்ம மதிக்கட்டான்னு சொல்லிக்கே போய் ஷூட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? இல்லை, ஆனால் மதிக்கட்டான்னு சொல்லி பக்கத்தில் தான் ஷூட் பண்ணோம். நீங்கள் வந்தது கொடைக்கானல் தான். அப்படியா? ஆமா. ஓகே, அது எனக்கு தெரியல. சரி. மேபி லைட்டாக மறந்துட்டு இருப்பேன் நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு ஜென்ரல் நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டீங்க. இல்லை அது ரொம்ப கிடையாது. தவறான நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். இவர் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. கொஞ்சம் என்னன்னு கேட்டு வைங்க. ஓகே ஜனனி, இப்போ யுவர் ஆவிட் நியூஸ் ரீடர். ஓகே, எவ்ரிடே உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க. எப்படி வந்து நீங்கள் சில்வர் ஸ்க்ரீன் வரணும்னு முடிவு பண்ணீங்க? ஆக்சுவலி இது வந்து பிளான் பண்ணி வந்த ஒரு விஷயம் கிடையாது. நியூஸ் மாதிரி தான். ஆமாம், ஓகே. நியூஸ் மாதிரி தான். அதுவும் வந்து பிளான் பண்ணி வந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதுவும் வந்து பிளான்டாக இல்லை. நான் வந்து ராஜ் டிவியில் வந்து என்னோட நியூஸ் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து துருவம்னு ஒரு வெப் சீரீஸில் வந்து அது ஒரு யூடியூப் சீரீஸ், ஓகே. த்ரில்லர். ஸோ அதில் வந்து ஒரு ஹீரோயின் தேவை அப்படின்றதுக்காக கேட்டிருந்தாங்க. பெருசாக ஐடியாவில் பிகாஸ் நம்ம ஆக்டிங் பண்ணோம் வரவே வராது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். பட் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஓகே. ஓகே, ராஜ் டிவியில் நமக்கு வந்து 9,000 10,000 தான் சேலரி. ஓகே. சரி ஓகே, ஒரு பேமெண்ட்டுக்காக நம்ம போய் பார்ப்போம். நான் சொல்லிட்டேன், பட் பிஃபோர் நான் ஹானஸ்ட்டாக சொல்லிட்டேன், இல்லைங்க எனக்கு ஆக்டிங்லாம் வராது, நீங்கள் என்னை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க அந்த டீம். எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஷூட் போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படி. பட் எனக்கு தெரியல நான் நல்லா பண்ணனா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அது முடிச்சுட்டு வந்த அப்புறம் எனக்கு அது கட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் இருக்கிற இந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ டெரராக காமிச்சிருக்காங்களே எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. ஓகே ஃபைன், அப்போ நமக்கு ஏதோ சம்திங் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அந்த கேஸ்டிங்லாம் பார்த்து என்னோட ப்ரொஃபைல் அனுப்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி எனக்கு கிடைச்சது வந்து ஜவான். ஓ, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஜவான். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஷாருக் தான். இங்கெல்லாம் யாரும் கிடையாது. இல்லைங்க, அஃப்கோர்ஸ் நான் ஸ்க்ரீனில் நிறைய வரல, சும்மா ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸில் தான் இருக்கும். ஓகே. நாங்கள் நிறைய டேஸ் ஒர்க் பண்ணோம் ஜவானில். பட் வந்து அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஸ்க்ரீனில் நான் சரியாக வரல அப்படின்னாலுமே ஷாருக் சாரோட டீம், அட்லி சாரோட டீம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எவ்வளோ நாள் ஷூட் பண்ணியிருப்பீங்க ஜவான்? நான் நியர்லி ஒரு 60 to 70 டேஸ் நான் ஜவானில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ ஸ்க்ரீன் டைம்? நாங்கள் ஒரு டோட்டல் ஜவான் மூவியா ஸ்க்ரீன் டைம், உங்கள் ஸ்க்ரீன் டைம்? என்னோடது வந்து ரொம்ப நான் வரதே அந்த மூவியில் வந்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸில் ஒரு 3-4 தடவை தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஓகே. என்னோட ஒரு க்ளோஸ்அப் சீன் இருக்குது, அது இப்படின்றதுக்குள்ளே க்ராஸ் ஆகிடும். ஓகே. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஷாருக் கான் படத்தில். ஸோ ஆமாம், என்னோட ஃபர்ஸ்ட் படமே வந்து இவ்வளோ பெரிய டீம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னால் நம்ப முடியல. நாங்கள் ஒரு 4-5 தடவை மும்பை போயிட்டு வந்தோம். ஒரு 30 டேஸ் வந்து நாங்கள் பனையூரில் ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இவ்வளோ நாட்கள் வந்து நான் ஒரு ரெனவுண்ட் டைரக்டரோடு, ரெனவுண்ட் ஆர்டிஸ்டோடு நான் அவங்க எப்படி பண்ணுறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நாங்கள் நிறைய வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ ஷாருக் சார் வந்து அந்த கேமரா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதாகட்டும், நயன்தாரா மேம், விஜய் சேதுபதி சார், பிரியாமணி மேம் எல்லாம் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டாக நான் அட்லீஸ்ட் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் வரலனாலுமே அதில் நான் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ நான் ஜவான்லேருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு படமாக பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என்னோடது ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு 2-3 படம் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ். ஸோ இப்படி தான் வந்து வந்தேன். ஜர்னி.
இதில் ஒரே ஒரு 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 ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சொல்லுங்க. ஜவானில் வந்து நீங்கள் 60 டேஸ் நடிச்சிருக்கீங்க. உங்கள் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மின்றீங்க. நம்ம படத்தில் 3 நாள் தான் நடிச்சிருக்கீங்க. ஆனால் ஒரு 20 மினிட்ஸாவது நீங்கள் வரீங்க. இதுக்காகவாவது நீங்கள் கொஞ்சம் பெருமைப்படணும். இல்லை கண்டிப்பாக ரொம்ப பெருமையான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து கண்டிப்பாக இதையும் வந்து பெருமையாக சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. டெஃபினெட்லி. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியும், எங்களோட டீமுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மூவி வாட்சர்லேருந்து ஒரு மூவி மேக்கராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டிசைட் பண்ணீங்க? எப்போ உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்தது, நம்மளும் இதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? பிகாஸ் நீங்கள் வந்து நான் பைலட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னீங்க. ஸோ இந்த மூவி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு எப்போ வந்தது? ஓகே. ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வந்து இந்த பைலட் ஆகணுன்ற ஒரு ஸ்டோரி சொன்னல, அதில் ஒரு பார்ட்டு தான் சொன்னேன். அதில் இன்னொரு பார்ட் இருக்குது. ஓகே. அந்த பார்ட் என்னென்னா, அதே ஸ்கூல் டைமில் அதே சேம் கெரியர் இதில் போகும்போது எனக்கு வந்து வேறு யாராவது கேட்டாங்கன்னா வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐ வாண்ட் டு பி a ஃபில்ம் மேக்கர். நான் அதுவும் சொல்லியிருக்கேன். ஓகே. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் வளர்ந்து வரும்போது ஸ்கூலில் கேட்கும்போது நீ என்ன ஆகணும் அப்படின்னீங்கன்னா, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி எதாவது மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன எப்போ கேட்டாலுமே நான் பைலட் ஆகணுமே, ஒரு 2-3 தடவை கேட்டாங்கன்னா நான் வந்து ஹீரோ ஆகணுமே, இல்லை திடீர்னு டேரக்டர் ஆகணுமே. ஓகே. அது சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேசினேஷன் இருக்குது ஃபில்ம் மேலே. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சென்னையிலேருந்து வரீங்கன்னா யுவர் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டே வந்து சினிமா தான். தேட்டருக்கு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் ஆனால் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் ஆனால். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபில்ம் வாட்சிங் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. இது போக 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 வந்து நம்ம நாளடைவில் வளர 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 ஐ ஸ்டார்ட் ட்ராவலிங் ஆல்சோல்ல. நான் வேர்ல்டெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நிறையா ஃபாரின் ஃபிலிம்ஸு, வெப் சீரிஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இட் கெப்ட் ஓகே இது இவ்வளோ இருக்கா, இது இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம தமிழ் சினிமாவில் இதெல்லாம் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறையா எனக்கு வந்து ஒரு ஃபேசினேஷன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா, சரி நம்ம நிறையா படம் பார்ப்போம். ஏன்னா பாஸ்ட் டைமே அதான் நம்மளுக்கு. ஃப்ளைங் பண்ணுறோம், ஃப்ளைங் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம திருப்பி வெளியே போய் எதுவும் பண்ண முடியாது. வில் பி ஆல்ரெடி டயர்டில். அதனால நம்ம வந்து படம் பார்க்கணும். ஸோ படம் பார்க்கணுன்னா நல்லா பார்க்கணும், தேட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்கணும். அதனால் நான் தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டேன். ஒரு ஹோம் தேட்டர் மாதிரி செட்டப் பண்ணி தேட்டரில் உள்ள எஃபெக்ட்ஸோட பயங்கரமாகவே நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும்ல, ஒரு படம் பண்ணணும், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணுன்ட்டு. பிஃபோர் கார்த்திக் சுப்பராஜ், பிஃபோர் யூடியூப், பிஃபோர் நாளை இயக்குனர், இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் ஷார்ட் ஃபில்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதே பர்மா பஜாரில் போய் கேமரா ரெண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நானே ஷூட் பண்ணி, நானே எடிட் பண்ணி, நானே சவுண்டு போட்டு, நானே மியூசிக் பண்ணி, நானே அப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூல் டைம்லேயே பண்ணிட்டேன். அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்தாங்கன்னா எனக்கு காரி துப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அப்போவே நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிறீங்களே. கரெக்ட், டெஃபினெட்லி. ஸோ அது வந்து நாளடைவில் வந்து சரி நம்ம ப்ரொஃபஷ்னலாக இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட மேஜர் ஸ்ட்ராங் பாயிண்ட்னா ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டோரியாக எழுதி இதை நம்ம எப்படி திரைக்கு கொண்டு வந்தால் எப்படி நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணோம். ஸோ கமர்ஷியல் சினிமா பண்ணுற உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 30-40 டேரக்டர் எடுத்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக ஒரு கமர்ஷியல் சினிமா பண்ணிடுவாங்க. பார்க்கவும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், பட் அதே சமயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எதாவது ஒன்று செய்யணும். ஸோ அதில் தான் ஐ தாட் லெட்ஸ் நம்மளோட ஒரு டேலண்ட்டை காட்டுவோன்னு சொல்லி தான் வந்தது. இப்போ நீங்கள் கேட்டிங்க மூவி வாட்சிங்கும் மூவி மேக்கிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கல்ல, கிரிட்டிக்ஸ் தான். மூவி வாட்ச் பண்ணும்போது நீங்கள் என்னால் திட்டலாம், மூவி எடுக்கும்போது உங்களை எல்லாரும் திட்டுவாங்க. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆமாம், உண்மைதான். இப்போ ஆக்சுவலி நான் யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான் அப்படின்னு தோணுது. கரெக்ட். எடுக்கிறவங்க எவ்வளோ திட்டு வாங்குறாங்க, பயங்கர திட்டு வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கிங் மட்டும்தான் வந்து சாப்பாடு மாதிரி. நீங்கள் கன்சம்ஷனுக்கு வெளியே கொடுத்துட்றீங்க. நீங்கள் சமைப்பீங்க, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, நான் ஒரு பயங்கரமான ஒரு டிஷ்ஷு செய்கிறேன்னு செஞ்சுட்டு நீங்கள் வெளியே கொடுத்து சாப்பிட்றவங்க அவன் மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களை பொறுத்தவரையும் நல்லா சமைச்சிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஆனால் சாப்பிட்றவன் தானே சொல்லுவான். அதே தான் சினிமாவும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து வெளியே போடுறோம், அதை மக்கள் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதோ அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க, திட்டுறதே டிஃப்ரெண்ட்டாக திட்டுவாங்க. கரெக்ட். ஸோ அதெல்லாமே ஏற்றுக்கிற மனநிலைமையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, தேங்க்யூ. சரி, நம்ம வந்து எல்லாருமே சினிமா எடுக்கிறது வந்து எல்லாருனாலையும் பிரியாணி பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக. அந்த மாதிரி எல்லாருனாலையும் சினிமாவும் பிரியாணி மாதிரி எடுக்க முடியாது. ஆமாம், அதனால் என்ன வருதோ அதை நம்ம எடுப்போம், மக்கள் அதை. உண்மைதான். பிகாஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டேலண்ட்டோடு இருப்பாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ சடன்லி டெபியூ பண்ணுறவங்க கூட சூப்பராக வரலாம். அந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்ட்டு சொல்லணும் அடுத்து. ஓகே, ஃபைன். ஓகே, சடன்லி இல்லை வேணாம், நான் கேட்டு வாங்கிக்கலாம். சொல்ல வர இப்போ வேணான்றாரு. எல்லாம் சிரிச்சிட்டாங்க, வேணாம். சரி, ஓகே. எப்போ வந்தாங்க இவங்கெல்லாம்? இவங்க நீங்கள் என்ன அசிங்கப்படுத்தும் போது. ஓகே, ஃபைன். உங்களுக்கு வந்து இதில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் யூஆர் அ ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம்
அண்ட் யூர் ஆல்சோ அ டிரெக்டர் அப்படின்னும் போது அது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு அண்ட் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் இது ஒரு பெட் ப்ராஜெக்ட். என்னென்னா நம்ம டீமே ரொம்ப சின்ன டீம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ ஷூட்டிங் போயிருக்கீங்க, நம்ம ஷூட்டில் எவ்வளோ கம்மியான ஆளுங்க இருந்தாங்க. நீங்கள் அது கொடைக்கானல், நீங்கள் ஊட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் கொடைக்கானல் நீங்கள் வந்தப்போ அந்த கொடைக்கானல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபாரஸ்ட் செட்டப்லேயே எவ்வளோ கம்மியான ஆள் தான் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெட் ப்ராஜெக்ட்டு, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ன்றனால எல்லாமே பார்த்து செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. எங்களுக்கு பெரிய டீமே கிடையாது. நீங்கள் அங்கே நின்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் பேர் தான் தெரிஞ்சு, பிரேம்ன்ட்டு. ஒரு ஷாட்டில் கூட நான் வெளில ஓடி போவேன், அப்போ வீரா நில்லுன்னு சொல்கிற போல நீங்கள் பிரேம் நில்லுன்னு கற்றுனீங்க. அன்னைக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆனேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அது. ஆமாம், உண்மைதான். ஸோ அதனால இல்லை, அது சடன்லி எல்லாரும் வந்து பிரேம் அப்படின்னும் போது எனக்கும் வந்து பிரேம்னு வந்துருச்சு. அதுதான் நான் இப்போ நடந்து போகும்போது அந்த ஷாட்டில் பிரேம் கத்துறாங்களா யாரோ, நான் அப்படியே பார்த்தேன், ஹீரோ பேர் வீரா வச்சு திடீர்னு பிரேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நானே கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு கன்சைஸாக பண்ணுறோம். இது பட்ஜெட் நம்மளால பெரிய டீமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் டிஓபி ரைஸ் நீங்கள் தெரியும், டிஓபி இருந்தார், இப்போ மியூசிக் டேரக்டர் இருக்கார், எடிட்டர்னு ஒருத்தர் இருக்கார், பிரணவ்ன்ட்டு ஒருத்தர் இருக்கார். இவங்கள தவிர எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். ஓகே, நீங்களே பார்த்தீங்க. ஓகே, நான் தான் நடித்தேன், நான் அப்புறம் இங்கே வந்து கேமராவை பார்த்தேன், ஆர்கனைஸ் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சிங்கிள் சோலோ ஹேண்டடாக நான் நிறையா பண்ணது. எனக்கு பயங்கர ப்ரெஷர், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரெஷர். ஈவன் இது வரையுமே எனக்கு ப்ரெஷராக தான் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல, அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு சின்ன டிசிப்ளின் மட்டும் எனக்கு இருக்குது, அவ்வளோதான். வேறு பட் கிரேட் லேர்னிங். இந்த லேர்னிங் எனக்கு தெரிஞ்சு எதுலையுமே வந்திருக்காது. ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்து, எவ்ரி சிங்கிள் டிபார்ட்மெண்ட்டில் நானே போய் உட்காந்து நானே எல்லாம் கற்றுக்கிட்டு ஒன்றா பண்ணது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆக்சுவலி. சூப்பர். இந்த லெசன்ஸோட நீங்கள் வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப சூப்பர் டூப்பராக பண்ணணும் அப்பா, இது ஒரு நல்ல விஷயமா சொல்லிட்டீங்க. விஷ் பண்ணுறேன். முடிஞ்சால் என்னையும் அதுலேயும் ஹீரோயினாக போடுங்க. இல்லைனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ 2-3 நாள் தான் வர சொல்லுவீங்க. அதை பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன, பரவாயில்ல. இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் 2 நாள் வரதா? ஆமாம், பின்ன நீங்கள் வந்து இல்லை உங்களோட ஹீரோயினை கொலை பண்ணிடுவீங்க, இல்லைனா 2 நாள் 3 நாள் வர சொல்லுவீங்க. ஸோ பாவம், என்ன மாதிரி மற்றவங்க கஷ்டப்பட வேணாமே அப்படின்னு நினச்சேன். அதனால தான் 2-3 நாளாக நான் ஒரு 4-5 ஹீரோயினாக வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஓ, ஆமாம். ஓகே. ஓ, இந்த மாதிரி பிளான் வேறு இருக்கு? ஆமாம், 2-3 நாள் தானே. ஓகே, ஹீரோயின்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. ஃபைன். அந்த பைலட் மாதிரியே. பைலட் மாதிரி. ஃபைன். நல்ல விஷயம். பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் விஎஃப்எக்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்து இந்த லெவலுக்கு வந்தது? பிகாஸ் எனக்கு ட்ரெய்லர் பார்த்த நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ கேட்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஷின் கேட்குறீங்க. ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் பார்த்தது வந்து பேந்தர், அப்புறம் இந்த மான்ஸ்டர், இந்த வின் மான்ஸ்டர்ன்ற மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ பேசிக்காக ஜென்ரலாக விஎஃப்எக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். யூஸ்வலாக சினிமாவில் வந்து 2 டைப் ஆஃப் விஎஃப்எக்ஸ் வரும். ஒன்று வந்து விசிபிள் விஎஃப்எக்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் பார்க்குறீங்க, ஹாரி பாட்டர் பார்க்குறீங்க, அதில் நிறையா உங்களுக்கு க்ரீச்சர்ஸ் வருது, பறக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப விசிபிள், உங்களுக்கு தெரியும். ஆனால் ஹிடன் விஎஃப்எக்ஸ் நிறையா இருக்கும். என்னென்னா இரேஸ் பண்ணுவாங்க, லேயர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஒரு நடந்து வரும்போது ஒரு எம்டி ரோட்டில் வருவாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் நினச்சிங்க அதெல்லாம் நிஜமான பில்டிங்ட்டு, ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது நிஜமாக தெரிகிற மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஎஃப்எக்ஸ் இருக்குது. எல்லா படத்துலையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரமாக ஒரு லைட் இருக்கும், ஷூட் பண்ணும்போது தூரமாக வந்து ஒரு ஃப்ளாக் வந்துருக்கும். அதெல்லாம் வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு ஷூட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க விஎஃப்எக்ஸில் அது வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம படத்தில் வந்து விசிபிள் விஎஃப்எக்ஸ் நிறையா இருந்தாலும் அதில் இன்விசிபிள் விஎஃப்எக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 33-34 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்விசிபிள் விஎஃப்எக்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டில் போய் ஷூட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ அன்றைக்கி வந்து ஷூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அந்த ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் மதிகடான்னு சொல்லி வந்து யாருமே போகாத இடத்துக்கு ஒருத்தன் போயிருக்கான் அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல கால் தடம் கூட இருக்கக்கூடாது, அப்படி தான் இருக்கணும்ல. நம்ம போய் ஷூட் பண்ணுற இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பாட்டில் இருந்துச்சு, பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சு, அப்புறம் ட்ரீஸில் வந்து எல்லோரும் சும்மா ஏதோ ஹார்ட் ஷேப்பு இந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு ஷாட்டில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு அத்தென்டிசிட்டி போயிடும். நீங்கள் போய் நான் மதிகடான்னு சொல்லி நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு நடந்து போய்ட்டு போய் கீழே ஒரு மில்க் பிகிஸ் பாக்கெட் இருந்துச்சுன்னா அது அப்புறம் காமெடியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம படத்தில் எக்கச்சக்கமான ஹிடன் விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு 2-3 ப்ராஜெக்ட்ஸில் பைப்லைனில் இருக்குன்றீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், எனக்கு இந்த ஆக்டர் கூட கொலாபரேட் பண்ணணும், இந்த ஒரு டைரக்டர் கூட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி கோ வித் த ஃப்ளோ தான் போயிட்டுருக்கேன். பட் ட்ரீம் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் எனக்கு வந்து ஹிஸ்டாரிக் ஃபிலிமில் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஓகே. பாகுபலி மாதிரி. பாகுபலி மாதிரி, பொன்னியின் செல்வன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று பார்க்கும்போது எனக்கு ரொம்ப
எனக்கு என்ன அறியாமலே நான் அது உள்ள போயிடுவேன் அப்படியே. என்ன இவ்ளோ அழகா இருக்கு. ஓ! அந்த காலத்த ஒரு மாரி அழகா காமிப்பாங்கல்ல. அந்த அரண்மனை அது இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன ஆசை. ஹிஸ்டாரிக் ஃபில்ம்ல நம்ம ஒர்க் பண்ணா ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரோல் குடுத்தாலும் ஹிஸ்டாரிக் ஃபில்ம்ல நான் பண்ணிடுவேன். வெரி நைஸ். ஸோ அது வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்கள வந்து ஷாருக் கான் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்களே, அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த கேள்வியை வேறு யார் கேட்டிருந்தாலும் அவங்கள்ட்ட வேறு மாதிரி பதில் கேட்டிருப்பேன். நீங்கள் ஷாருக் கான் கூடயே நடிச்சிருக்கீங்கன்றனால நான் உங்ககிட்ட வந்து என்னால் அந்த கேள்வி கேட்க முடியல. ஷாருக் கானை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களான்னு என்னால் உங்கள்கிட்ட கேட்க முடியாது. அதனால் நம்ம வந்து அதை சொல்லிக்க முடியாது நீங்கள் ஷாருக் கானை பார்த்துருக்கீங்களான்ட்டு. ஓகே. அதனால் வேணாம், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேணாம். ஓ! அத அப்படியே விட்டுறலாம் அதை அப்படியே அப்படின்னு விட்டுடலாம், இருக்கீங்க. மக்களே அதை சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த கமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட கேட்டேன். சரி நீங்க ஆன்சர் பண்ண விருப்பப்படலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, வேறு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் ஷாருக் கானை பார்த்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னொரு ஒரு பெருமை, ஷாருக் கான் கூட நடிச்சிட்டிங்க, ஷாருக் கான் லுக்கலை கூட நடிச்சிட்டிங்க. ஓ! அது அந்த கேப்ல நீங்க உங்கள அப்படியே பெருமைப்படுத்திக்கிறீங்க. இல்லை, நான் சொல்ல, நீங்கள் சொன்னனால நான் சொல்கிறேன். நான் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் கேட்டேன். நான் வந்து சொல்லல. நான் எப்படி சொல்லுவேன் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, நினைக்கல. நான் ஜவான் பார்த்தேன், அதில் நிறைய சீன் வந்தீங்க, அதனால் எனக்கு தெரியல. இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஆக்சுவலி நல்லா செஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வரும். இது வந்து ஆக்சுவலி ஹாரரா இல்லை வந்து மிஸ்ட்ரி த்ரில்லரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது ஒரு ஹாரர் ஃபில்மான்ட்டு. ஏன்னா ட்ரெய்லரில் வந்து ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு ஹாரர் மாதிரி வருது. பட்டு நான் வந்து கேரண்டிடாக சொல்ல, இட் இஸ் நாட் ஹாரர். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டோ இல்லை பயம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஓகே. ஜானர் டிஃபைன் பண்ணோன்னா ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, த்ரில்லர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் அனதர் திங் வந்து என்னென்னா, இது இந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணும்? எல்லா படமும் எடுக்கிறோம், அந்த படம் வாட் டஸ் இட் கிவ், அது என்ன உங்களுக்கு தருன்றது தான் ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த படம். ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் என்ன படம் பார்த்துட்டு வெளில வருவீங்க அப்படின்றது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது அது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இல்லை, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு டிபேட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நீங்கள் உண்மையிலேயே மதிக்கட்டான்னு சொல்லிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஐ வில் கேரண்டி யூ, நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த படம் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஓகே. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இது வந்து நாங்கள் டெஸ்டிங் ப்ராசஸில் வந்து ஒரு 100 ஆடியன்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு 5 ஷோஸ் போட்டு காமிச்சோம். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 80% ஆஃப் த பீப்புள் வந்து இதே தான் ஆன்சர் சொன்னாங்க. ஐ வில் கேரண்டி அன் எக்ஸ்பீரியன்ஸ், அ ப்ராப்பர் தியேட்ரிக்கல் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இது தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக வருவாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே ஜனனி, ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நம்ம இவ்வளோ நேரம் பேசினது கிடையாது. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலாக நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன். வாட் இஸ் யோர் மெமரபிள் மூமெண்ட் இன் ஃபோட்டோகிராஃபர்? ஆக்சுவலி மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஹீரோ பேரை வீரான்னு சொல்கிறதுக்கு பதில் பிரேம் பிரேம் கற்றுனாங்கன்னு, அது கண்டிப்பாக எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் அதையே எனக்கு சொல்லிட்டீங்க. ஸோ அது ரொம்ப மெமரபுளாக இருந்தது. அண்ட் யாருக்கு, பிரேமுக்கா? இல்லை எனக்கு தான். ஓகே. எனக்கு ரொம்ப காமிக்காக இருந்தது. என்ன இது ஹீரோ பேர் கூட தெரியாமல் நம்ம வந்து இப்படி கத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஹரிபரியில் வேற பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் அந்த பிரேம் பிரேம் அப்படின்ட்டு இருந்தபோது எனக்கும் அது வந்து பிரேம் அப்படின்னு வந்துருச்சு, வீரான்னு வருது இப்போ. ஸோ அது எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். எனக்கும் ஞாபகம் இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மூவியில் வந்து ஒரு டைமும் மேக்கப் பண்ணிட்டு வரும்போது ரைஸ் என்ன சொல்வாருன்னா, இங்கே தொடச்சிடுங்க, அங்கே தொடச்சிடுங்க, இது தொடச்சிடுங்க அப்படின்னுவார். ஸோ எல்லாமே ஒரு தடவையும் தொடச்சி எடுத்து எடுத்துட்டாரு. இல்லை லைட்டாக இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன், இவர் எப்பவுமே தொடச்சி எடுங்கன்றாரு. ஸோ வித்தவுட் மேக்கப்பில் போய் நிற்போம் அப்படி சொல்லி தொடச்சி எடுங்கன்றாரா அப்படின்னு. இல்லை லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு வித்தவுட் மேக்கப்பில் ஒரு சாட் சீனில் வந்து நிற்கும் போது சடன்லி ரைஸ் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மேக்கப்பா? என்னோட அசிஸ்டண்ட் அக்கா வந்து கேட்குறாங்க, என்னடா நீ மேக்கப்பே போடல, அவர் இந்த மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாரு. தெரியலையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் பார்க்குறேன். உண்மையாகவே நல்லா இருந்தது. புரியல, அவர் சொன்னது நல்லா இருந்ததா இல்லை நீங்கள்? இல்லை, நான் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஓகே. ஸோ அப்போ ஓகே ஃபைன், நம்ம வந்து வித்தவுட் மேக்கப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வடம்னு ஒரு மூவியில் வந்து டோட்டலாக வித்தவுட் மேக்கப்பில் அந்த படம் பண்ணேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ
உங்களோட டிஓபி ரைஸ் வந்து பயங்கர டேலண்டடா அவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. சூப்பர். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபோட்டோகிராஃபர்லேருந்து அட்லீஸ்ட் இதாவது உங்களுக்கு வந்துச்சே. கண்டிப்பா. ஆமா. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு என்ன இதுல ஒரு மெமரபிள் மூமெண்ட்? ஸோ ஃபோட்டோகிராஃபரே ஒரு மெமரபிள் மூமெண்ட் தான். கண்டிப்பா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் டேக் அவேன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க. நான் டேக் அவேன்னு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.5 மணி நேரம் நம்ம பேசணும். கண்டிப்பா. ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்ட்டு இந்த படத்தில் வந்து இந்த படம் முடிஞ்சு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் என்னோட த பிக்கஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். இதை மக்கள் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான். பட் ஆனால் படம் ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன். ஸோ அதை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபாரஸ்ட்டு, இந்த கண்டிஷன்ஸு, நம்ம ஷூட் பண்ண நம்ம போன இடங்கள், நம்ம காலையில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு இடமா போனது, இது எல்லாமே எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின், அட்டைப்பூச்சி, அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப டஃப் டெரெயின். ஸோ நான் வந்து டேக்அவே என்னன்னா, இதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் படம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு டேக்அவே எடுத்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் வந்து பட்டு பாடு அப்படி அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. ஓகே. ஸோ திரும்ப நானே ஹோஸ்ட் ஆயிடுறேன். ப்ளீஸ். இந்த பாரிஸ் டு பாரிஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபர், தேங்க்யூ. for you and for me too. Absolutely. So thank you so much for spending your time. No, thank you for coming and doing this show. பேசிக்காக எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் கம் டு தியேட்டர்ஸ், வாட்ச் த மூவி. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா ட்ரெய்லர் வந்துருச்சு, வந்தாலே இப்போ சீக்கிரம் படத்தை விட்டு தான் ஆகணும். ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் டூ கம் டு தியேட்டர்ஸ். ஏன்னா இது தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற படம். இது தியேட்டரில் மட்டும்தான் யூ வில் கெட் த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you.